இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இந்த பிரச்சாரங்கள்லாம் பேசும்போது ஊடகவியலாளர்கள் போயிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு ஆங்கில ஊடகம் வந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை தவிர்த்திருக்கிற ஆங்கிலம் இல்லை பேச மாட்டேன்ற மாதிரி பார்க்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துங்க. எப்பயாவது இவங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா ஆங்கிலத்தில்? அப்போ குறிப்பிட்டு ஏன் சீமானை மட்டும் வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க? காரணம் கேட்டால் சீமான் வந்து டிஎம்கேட ஈகோ டச் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்டால் ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு பின்னாடி ஒரு திராவிட இயக்க அரசியல் தான் இதெல்லாம். சார், இப்போ இந்த பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு கோட் விடவே இருந்தது. இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள், ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்ற ஒரு வாசகம். முதலமைச்சர் வந்து இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்லுவாரான்னு கேட்குறேன். எப்போ? ஆமாம், 2026 சொல்லுவாங்க. ஆமாம், அதை யார் சொல்லுவாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க. நாம் தமிழர் இருக்கிற வந்து தொண்டர்களும் தம்பிகளும் சீமான் சொல்லுவார். சார், இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு பக்கம் இருக்கு. 2026 தான் அடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய தேர்தலை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்போ நடிகர் விஜய் புதுசாக தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோடு கூட்டணி சேர ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? சீமான் தலைமையில் வேணா கூட்டணி. சீமான் வந்து யார் தலைமைக்கும் கூட்டணி போவார்னு எனக்கு நம்பிக்கை. தனித்துன்றது நிச்சயமாக வந்து ஒரு சவால் தான் விஜய் அவர்களுக்கு. என்ன கேட்டால் 2 கோடி பேர் நீங்கள் உறுப்பினர் நீங்கள் என்ன சேர்த்தாலும் கூட அந்த உறுப்பினர்லாம் வந்து வாக்குகளாக மாறுமான்றது வந்து நான் நம்ப மாட்டேன். சார், பேசும்போது சீமான் அவர்கள் தனித்து நின்றால் தான் அவருக்கு ஒரு பலம்ன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ 2011-14 அவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது அரசியலுக்கு திமுக எதிர்த்து தான் குரல் கொடுத்து வந்தார். அதனால் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். அதிமுகவுக்கு வாக்களியுங்கள், ஏன்னா அவங்க நம்ம ஈழ தமிழர்களை கொண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணி வந்தார். அப்படி வந்து மீண்டும் அதிமுகவோடு ஏதேனும் கைகோர்க்க சிறிதளவும் இல்லை சார். அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டா சரிவை நோக்கி நகருது. அதிமுக எப்படி தான் வந்து அதிமுக நீங்கள் சொல்லிக்கலாம். அதிமுக இந்த தேர்தலில் தெரியும் பாருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இந்த பிரச்சாரங்கள்லாம் பேசும்போது ஊடகவியலாளர்கள் போயிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு ஆங்கில ஊடகம் வந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை தவிர்த்திருக்கிற ஆங்கிலம் இல்லை பேச மாட்டேன்ற மாதிரி. அப்புறம் மனைவியை கூப்பிட்டார். அப்புறம் ஏதோ சமாளித்து இவரே 2-3 பேசிட்டு கிளம்பிட்டார். அதை பார்க்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லையா, சமாளிப்பதற்கு எதிரிகளை தலைவர்களை பேசுவதற்கு ஆங்கிலம் தெரியவில்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாய்மொழி தெரியவில்லை என்றதால் அவமானம், இன்னொரு மொழி தெரியல நமக்கு அவமானம் இல்லைன்ற மாதிரியும் கருத்து கணிப்பெல்லாம் பேசிட்டு வராங்க மக்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு தாய்மொழி தெரியலையா அப்படி சொல்கிறாங்களா? இல்லை, தாய்மொழி தமிழ் தெரியலைன்னா தான் அவமானம். அந்நிய மொழி தெரியலன்னா அவமானம் இல்லை. அது அவமானம் இல்லை. காமராஜர் தெரியுமா? சொல்லுங்கள், காமராஜர் தெரியுமான்னு கேட்குறேன். காமராஜர் தெரியல. கலைஞர் எப்பயாவது ஆங்கிலத்தில் பேசியிருக்காரா? பேப்பர் பார்த்து பேசுவார்ல. எப்போவுமே சொன்னதில்லை. எப்பவும் பத்திரிகையாளர் கேட்டதில்லை. இதெல்லாம் வேணும்னு வந்து செய்கிறது தான். இதெல்லாம் ஒரு பெரிய அப்படியே அவமானப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிறது தான். எப்பயாவது ஆங்கிலத்தில் ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் வந்து எந்த பத்திரிகையாளர் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்லை கலைஞர் தான் ஆங்கிலத்தில் பேசுறதை எடுத்து போடுங்க. இப்போ ஏதாவது கிளிப்பிங் இருக்கிறதா எடுத்து போடுங்க. இருக்குல்ல, ஏதாவது ஒரு கிளிப்பிங் காட்டுங்களேன். பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அதுக்கு அவர் ஆங்கிலத்தில் பதில் சொல்லி, இதெல்லாம் வந்து நல்லா தெரியும் அவருக்கு. கேட்டால் அவர் வந்து படித்த பெரிய, நான் வந்து படித்த மாதிரி சொல்ல, எப்படி வந்து காமராஜர் படிக்காத மாதிரியோ அதே மாதிரி சீமானும் படிக்காத மாதிரி, அவ்வளோதான். தவிர இதை வந்து அவர் அவமானமாக எடுத்துக்கவே இல்லை. தாய்மொழி தெரியல தான் அவமானம். ஆமாம், அதுதான் முக்கியம். ஆனால் ஒரு தரப்பு சொல்லும்போது அது வந்து அவரை குறைத்து காட்ட வேண்டும் மாதிரி தான். இப்போ சமீபத்தில் நான் பார்க்குறேன் தம்பி, சீமானை ஏதாவது ஒரு வகையில் வந்து பத்திரிகைகளே வந்து திட்டமிட்டு செய்யுது. அவங்களாம் கூலிக்கு மாரடிக்கிறாங்க. எங்கே யார்கிட்ட வந்து கூலி வாங்கிட்டு மாரடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில் சீமானை வந்து அவமானப்படுத்தணுன்ற அந்த நோக்கத்தில் டேமேஜ் பண்ணணுன்ற நோக்கம். ஆனால் இதெல்லாம் ஒரு டேமேஜ் பண்ணவே எடுபடாது. இது கடந்து போயிட்டு இருப்பார் அவர். ஏன் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திராவிட அரசியல் இருக்கு இல்லையா, திராவிட சித்தாந்த அரசியல், அந்த 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 கூட்டில் கை வைக்கிறார். அப்படிங்களா? அது வந்து அந்த கூடு இருக்கு இல்லையா, அந்த கூட்டில் கை வைக்கிறார். எப்படி இந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடு கட்டியிருக்கும் பாருங்கள், அது மாதிரி திராவிட சித்தாந்தம் அந்த கூட்டில் வந்து கை வைக்கிறார். தீப்பந்தத்தை கொண்டு போய் வைக்கிறார் சீமான். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நான் கேட்டேன்னா ஏதாவது ஒரு வகையில் டேமேஜ் பண்ண முடியுமா? முயற்சி தான் பண்ணுறாங்க, ஆனால் இது வரைக்கும் முடியல. அதனால் ஒரே கேள்வி தான் நான் சொல்வேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து ஒப்பீடாக எடுத்துங்க. காமராஜர்கிட்ட எப்பயாவது இவங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அவர் ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் அண்ணா விட்டுங்க. அண்ணா வந்து பேரறிஞர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கில புலமை கற்றவர்.
கலைஞர் எடுத்துங்க, இல்லை நம்ம ஐயாவை கூட எடுத்துங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துங்க. எப்பயாவது இவங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா ஆங்கிலத்தில்? அப்போ குறிப்பிட்டு ஏன் சீமானை மட்டும் வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க? காரணம் கேட்டால் சீமான் வந்து டிஎம்கேட ஈகோவை டச் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்டால் ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு பின்னாடி ஒரு திராவிட இயக்க அரசியல் தான் இதெல்லாம். கடந்த காலத்தில் எல்லாம் பண்ணது தான். ஆனால் சீமானை மையப்படுத்தி அவர் சீமானை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். பாருங்கள், அவருக்கு ஆங்கிலமே தெரியல. அவர் எப்போ சொன்னாரா? ஆங்கில புலமை கற்றவர் ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. தமிழ்மொழி பற்றை பற்றி பேசுகிறாரு. இப்போ நீங்கள் உடனே ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு பாருங்கள், அவருக்கு வந்து ஆங்கிலமே தெரியல. எல்லா தலைவரும் ஆங்கிலம் தெரியுமா? எத்தனை தலைவர் அப்படியே சரளமாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க சொல்லுங்கள்? தமிழை திணறவங்களாம் இருக்கிறாங்க. சொல்லட்டுமா? நான் 4 வரி வந்து பார்த்தா தமிழில் பேச தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் போய் கேட்பீங்களா நீங்கள்? இது வந்து சீமானை அவமானப்படுத்தணும். இதெல்லாம் வந்து அவர் கடந்து போயிடுவார். இந்த வகையில் குறைத்து காட்டணும். இதெல்லாம் வந்து அவர் கடந்து போயிடுவார். சார், இப்போ இந்த பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு கோட்வேர்டாகவே இருந்தது, இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள், ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்ற ஒரு வாசகம். இதை பார்த்து நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எங்களை காப்பாற்றுங்க, அப்புறம் நீங்கள் இந்தியாவை காப்பாற்றலாம். இல்லை, எங்களை காப்பாற்றுங்கன்றதை விட ரேவந்த் ரெட்டி கிட்ட இருந்து உதயநிதியை காப்பாற்றணும். ரேவந்த் ரெட்டி கிட்ட இருந்து உதயநிதியை காப்பாற்றணும். ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து கைது பண்ணணும்னு சொல்கிறாருல்ல, சனாதனம் பற்றிய அந்த சர்ச்சையான பேச்சு. என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து கைது பண்ணணும்னு சொல்கிறார். சொல்கிறது யார்? ரேவந்த் ரெட்டி. அவர் யார்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற ஒரு முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர். அவர் என்ன சொல்கிறார் கேட்டால், உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணுன்றார். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவை காப்பாற்றலாம் இருக்கணும், முதல்ல உதயநிதியை காப்பாற்றணும்ல ரேவந்த் ரெட்டி கிட்ட இருந்து. சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. சரிங்களா? 26 தெரியும். இப்போ இவங்க இந்தியாவை காப்பாற்றுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றுன்னு சொல்லுவாரா? ஒரே கேள்வி, இது மட்டும் போய் சொல்லுங்கள். முதலமைச்சர் வந்து இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்லுவாரான்னு கேட்குறேன். எப்போ? உங்ககிட்ட தான். ஆமாம், 2026 சொல்லுவாங்க. ஆமாம், அதை யார் சொல்லுவாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க. நாம் தமிழர் இருக்கிற வந்து தொண்டர்களும் தம்பிகளும் சீமான் சொல்லுவார். இதே சொல்லுவார், தமிழ்நாட்டை காப்பாற்ற சீமான் அழைக்கிறேன்னு சொல்லுவார். வரும் அந்த வாசகம் அவரை வெயிட் பண்ணுங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. இல்லை, இது ஒரு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்கிறார்ல, அதே டைரக்டில் வந்து கேட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்ற சீமான் அழைக்கிறேன்னு சொல்லுவார். ஓகே சார், இப்போ சொல்லும்போது ரேவந்த் ரெட்டி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறதை பற்றி அங்கே நாங்கள் ஆட்சி வந்து நாங்கள் கட்டுவோம்னு சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் விட மாட்டோம் இவங்க சொல்லும்போது இதுதான் முரண். இப்போ புரிதுங்களா? முரண்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா இந்தியா கூட்டணி. இவங்க எல்லாம் முரண்பட்டவங்க, எல்லாருமே எல்லா வகையிலும் முரண்பட்டவங்க. பினராயி விஜயன் குரல் கொடுக்குறாரா? கேட்குது அவங்க சத்தம்? இங்கே பக்கத்தில் கேரளாவிலேருந்து குரல் கொடுக்குறாரு. யாரை எதிர்த்து? ராகுல் காந்தி எதிர்த்து. ஆமாம், சரிங்களா? அதனால் இது ஒட்டு மொத்தமாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, சிலந்தி வலை மாதிரி தான் இது. சிலந்தி வலை தான். சிலந்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலந்தி நடுவில் ஒய்யாரமாக உட்காந்துக்கும், அந்த வலையை பின்னிட்டு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைச்சி விட்டிங்கன்னா போதும், இல்லை ஒரு உதறினீங்கன்னா போதும், சின்ன பின்னமாயிடும். சிலந்தி வலை மாதிரி தான் இந்த இந்தியா கூட்டணி. நிச்சயமாக நான் சொல்லுவேன், வலிமையெல்லாம் கிடையாது. இப்போவே இப்படி எலெக்ஷனில் ஒரு வேளை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 272 சீட்டை ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இவங்க நிலைமை என்ன இருக்கும்? எனக்கு உனக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுப்பாங்களா? அவங்க தனிப்பெரும் கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு 200 சீட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரித்து மேய்ஞ்சிருவாங்க இவங்களை. யாரை? இந்தியா கூட்டணி தனித்து 200 சீட்டு சார். நீங்கள் 400 சீட்டு பேசுகிறாங்கல்ல, 400 வேணாம் சார், 200 சீட்டு வரட்டும் சார். இவங்க 272 வாங்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து காங்கிரஸ் வரப்போகிறதில்ல, கூட்டணியில் தான் வரப்போகுது. அப்போ இவங்களை பிரித்து மேய முடியாதான்னு கேட்குறேன் நான். அவங்க ஈஸியாக உடைச்சிருவாங்க. ஃபுட்பால் விளையாடுவாங்க இவங்கள. உண்மை நீங்கள் நடக்கும்போது பார்க்க தானே போகிறீங்க. நான் யாருக்கும் ஆதரவாக பேசுகிறவங்க கிடையாது, இருக்கிற அரசியல் பேசுகிறேன். உங்ககிட்ட முதல்ல ஒற்றுமை இருக்கா? இந்தியான்னு போட்டால் போதுமா? இந்தியா பேரை கெடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒருத்தர் உதயநிதி அரெஸ்ட் பண்ணுன்ற தலைமைக்கு ஒரு அங்கே என்னென்ன அங்கே அரசியல், இது கேட்டால் பெரிய அரசியல். என்னன்னு கேட்டால் அங்கே வந்து பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணணும். வெக்கமாக இல்லை சொல்கிறதுக்கு? அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடாதுல்ல, இந்தியா கூட்டணி தனித்து நிற்கட்டும். காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டாண்டா காங்கிரஸ்? சொல்லுங்கள். உதயநிதியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அங்கே இவங்க தலைமையில் தான் வந்து இங்கே காங்கிரஸ் வந்து பிச்சை எடுத்து 10 சீட்டில் நிற்குது. அங்கே நீங்கள் அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால் உதயநிதி அரெஸ்ட் பண்ணுன்றீங்க. இதை ஏன் முதல்ல சொல்ல? தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சொல்ல? நேற்று பேசினாரா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். சனாதனம் பற்றி நேற்று பேசினாரான்னு கேட்குறேன். யார்? உதயநிதி அவர். நேற்றா பேசினார்?
முந்தா நாளாக பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இப்போ எதுக்கு அதை பேசணும்? அப்போ அரசியலுக்காக தானே பேசுகிறீங்க. அப்போ அரசியல் நிலைப்பாட்டுக்காக தானே பேசுகிறீங்க. வெக்கமா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ராகுல் காந்தி வாயை திறக்கணும் இல்லை. அப்புறம் வந்து எல்டர் பிரதர் சொன்னால் போதுமா? எல்டர் பிரதர் சன்னு தான் அரெஸ்ட் பண்ணுன்றான். யார் சொல்கிறது? ரேவந்த் ரெட்டி. நீ வெறும் 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் வந்து எடுத்து அந்த ஸ்வீட் வாங்கி கொடுத்த சூட்சமம் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அரசுன்னு சொல்ல போகிறார் ஒருத்தர். அரசியல் கீழ்த்தரமான அரசியல் சார். நேர்மையாக அரசியல் பண்ணோம்ல. ஒரு மாநிலத்துக்கு ஒரு அரசியல் பண்ணுவீங்க நீங்கள். கேரளாவில் ஒரு அரசியல், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல், தெலுங்கானாவில் ஒரு அரசியல். விளங்குமா? இல்லை, தேர்தல் நேரத்தில் இப்படி பேசிட்டு வெற்றி பெற்ற பிறகு ஒன்று சேர்ந்து பாஜக நான் இங்கே வெற்றி பெற்ற பிறகு கூட ஒன்றா சேர முடியாது சார். பேச்சு தானே எப்போ. அப்போ இப்போதைக்கு பாஜக அதுதான் சொல்ல இவங்களுக்குள்ள முட்டி மோதுவாங்கன்ற. நான் அமைச்சர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லணுமா சார்? திமுகவுக்கு ஏற்கனவே வீல் சேரில் சொன்னது தானே 12 அமைச்சர் வாங்கினார். அதை தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து வலிமையாக இருக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக இப்போதைக்கு வலிமையாக தான் இருக்குது. சரிங்களா? 26 தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற பக்கம் இந்த இந்தியா கூட்டணின்றது பாஜகவுக்கு ஒரு சரியான ஒரு எதிர்வான ஒரு அணி மாதிரி இல்லை தானே? அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாநிலத்தில் நீங்கள் அதாவது மாநிலத்தில் காங்கிரஸ்லாம் எங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்குது அங்கே தான் சிக்கல். இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துங்க. அங்கே வந்து பிஜேபியும் எதிர்க்கணும், காங்கிரஸும் எதிர்க்கணும். இங்கே கேரளாவை எடுத்துங்க, காங்கிரஸை எதிர்த்தாகணும். சரிங்களா? பிஜேபி அங்கே வலிமையாக இல்லை. அதனால் இப்போ ஆந்திராவில் வேறு டிஃப்ரெண்ட் அரசியல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸுக்கு வந்து வேலையே கிடையாது. 2 கட்சி இப்போதைக்கு தான் கொண்டு வந்து மகளே கொண்டு வந்து ஒய்எஸ்ஆர் மகளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ அங்கே காங்கிரஸ்க்கு வரல. இப்போ ஒவ்வொரு வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் போட்டக்கூடிய ரீஜனல் கட்சிகள் தான் வந்து மாநில கட்சிகள் வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ணும்போது எதிர்த்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வலிமை, அதுவும் இது வந்து பாராளுமன்ற தேர்தல், அப்போ நீங்கள் எப்படி வலிமையாக நிற்பீங்க? எவ்வளோ சொல்லாடல்கள் இருக்குது. அப்போ மக்கள் நம்பிக்கை எப்படி வரும்? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணின்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து எனக்கு போடாத உனக்கு போடாதுன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? விமர்சனம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அது சிக்கல் தான். அதனால தான் நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பிஜேபி நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். யார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி 180 சீட்டை கூட வரட்டும், தனிப்பெரும் கட்சியாக வராங்கல்ல. ராகுல் காந்தி முதல்ல அவர் எவ்வளோ வராருன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் ஆர்வம் சொல்கிறாருல்ல 180 சீட்டு கூட 150 180 தான் வரும்னு சொல்கிறார். யார்? பிஜேபியை. காங்கிரஸ் எவ்வளோ வரும் சொன்னாரா? காட்டுங்க. இந்தியா கூட்டணி சொல்கிறீங்க, இவ்வளோ இடம் முடியுமா? காங்கிரஸ் தனித்து எவ்வளோ வரும் சொல்லவே இல்லைல்ல. அப்புறம் இன்னொரு கட்சியை சொல்கிறீங்க. அதனால் வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை மாநில கட்சி வலிமை. அதனால தான் சொன்ன திமுக வந்து இங்கே எதிர்கட்சிகளுடைய பலவீனம் வலிமை நல்லா புரிஞ்சுக்கணும். பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சியுடைய வந்து பலவீனம் தான் திமுகவுக்கு பலம். இங்கே வந்து இப்போ எதிர்கட்சிகள் இல்லை. அதிமுக ஒரு கட்சி இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா அது கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சு. சரி, கவுண்டர் கட்சியாக. ஆமாம் சகமா. அதிமுகன்றது ஒரு மாஸ் லீடர்ஷிப் இல்லைல்ல சார். ஜெயலலிதா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாதி சாயம் அல்லாத ஒரு தலைவர் இல்லை. சாதி சாயம் இருக்குல்ல, சொல்லுங்கள். அதனால தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிமை குன்றி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சாதி சாயம் தான். அதிமுக சாதி சாயம் வந்துகிட்டு இருக்கு. என்னை விட நீங்கள் ஆர்டி கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லுவார். என்னை விட சீனியர் அவர். ஆமாம், நல்லா சொல்லுவார். எடப்பாடிக்கு வந்து என்ன சாதி சாயம் இருக்குன்னு சொன்னால் துல்லியமாக சொல்லுவார் ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி சார். இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு பக்கம் இருக்கா, 2026 தான் அடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய தேர்தலை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், இப்போ நடிகர் விஜய் புதுசாக தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியோடு கூட்டணி சேர ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தால் யார் தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்குங்க சார்? ஒரு விஷயம் சார், நம்ம வந்து நாம் தமிழர் ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது. எந்த முடிவாக இருந்தாலும் அவர் தான் சொல்லணும். ஆனால் அந்த கட்சியோட போக்கு இது வரைக்கும் எப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா திமுக அதிமுக மாற்றா இருக்குது. அதுதான் மாற்று அரசியல் திராவிட இயக்கங்களுக்கு மாற்று அரசியல் கொடுக்குறாரு. தனித்து போட்டின்றது தான் வந்து சீமானுக்குள்ள பலமேன்றது இன்னைக்கு நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து அவர் தனியாக நிற்கிறது தான் பலம். படிப்படியாக ஏறிட்டு இருக்கிறார். திராவிட இயக்க அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது முழுமையாக அதை உள்வாங்கி அதுக்கு எதிரான வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கிற சூழ்நிலை சீமான் இருக்கிறாரு. அப்போ அவர் தனித்து நிற்கிறது தான் அவருக்கு பலம்.
தனித்து நிற்காமல் திராவிட கட்சியில் கூட்டணி வச்சா குறுகிய காலத்தில் ஒரு அதிகாரத்தில் போய் அமரலாம். ஆனால் இந்த விதை நெல்லை சாப்பிட்ட விவசாயி மாதிரி ஆயிடுவார் சீமான். அதுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்கல. ரொம்ப எச்சரிக்கையாக உஷாராக இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இருக்கிற அரசியல், விஜயகாந்த் வீழ்ச்சி, வைகோ வீழ்ச்சி, இப்படி பல கட்சிகள் வீழ்ச்சி அடைந்திருப்பாங்க. அதனால் பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுக மாற்று திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்று அப்படின்னா அது வந்து பலரும் பேசுகிறாங்க. எல்லாரையுமே கூட்டணி கட்சி எல்லாருமே எடுத்துக்கலாம். நீங்கள் 2 சீட்டுக்கு விசிக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மண்டிட்டு தானே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி தானே சொல்லுங்க போனால். அப்போ கேட்டால் இவர் வந்து தனித்து அரசியல்ன்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கார். அதுதான் பலமும் கூட. இப்போ நீங்கள் கேட்குறீங்க விஜய் அரசியலுக்கு வராரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை யார் முடிவு பண்ணணும்? விஜய் முடிவு பண்ணணும், சீமான் முடிவு பண்ணணும். யார் தலைமையில் யாருன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம பேச முடியாது. இல்லை, ஆனால் கட்சியோட போக்குன்னு போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னால் பதில் சொல்ல முடியும். கட்சியோட போக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தனித்து நிற்கிறது தான் பலம் சீமானுக்கு. ஒருவேளை சீமான் தலைமையில் வேணால் கூட்டணி அமையலாம். அது எந்த கட்சி வேணாலும் வந்து வரலாம். இப்போ மற்ற கட்சிகள் நான் சொன்ன திராவிட கட்சிகள் அல்லாத விசிக, பாமக இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஈகோ பிரச்சனை தான் இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஒரு குறுகிய காலத்துக்கு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டால் வந்து கலைஞர் தலைமையில் செயல்பட்டவங்க, கூட்டணியில் செயல்பட்டவங்க, விசிக திருமாவளவர்களாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கேட்டால் கலைஞர் தலைமையில் கூட்டணியில் வந்தவங்க, ஸ்டாலின் தலைமையை ஏற்றவங்க. உதயநிதி தலைமைன்னு வரும்போது அப்போ வந்து உதயநிதிக்கிட்ட போகிறத விட சீமான்கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். இதில் சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க முடியாது. உடையறதுக்கு அங்கே தான் சான்ஸ். ஆமாம், சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாக்கு வங்கியை ஏற்றிக்கிட்டு வராரு. அதுக்கு மிகப்பெரிய பொறுமை வேணும். சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவேசமான பேச்சு இருக்கலாம், ஆனால் பொறுமை ரொம்ப 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 பலம் அவருக்கு இருக்குது. நான் பலமாக பார்க்குறேன். சீமானுடைய பலமே பொறுமை தான். அவருடைய பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ்வளோ நிதானமாக படிப்படியாக கட்சியை கொண்டு போகும். பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கேட்டினா தேர்தல் அரசியலில் வந்து நீண்ட காலம் வந்து தனித்து போட்டியிடாமல் விசிக, பாமக போன்ற கட்சிகள் வந்து தனித்து போட்டிட்டு வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் பார்க்காத நிலையில் அப்போ சீமான் தலைமையை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து உதயநிதியா அல்லது வேறு யார் நீங்கள் சொல்லக்கூடிய விஜய் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்க்கும்போது கேட்டால் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பெட்டர்ன்ற சூழ்நிலைக்கு வருவாங்க இல்லையா. அதனால் கேட்டால் தனித்து போட்டின்றது நாம் தமிழருக்கு பலம். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாம் தமிழர் தலைமையில் சீமான் தலைமையில் தான் வந்து கூட்டணிக்கு போகணும்னு நினைப்பாங்களே தவிர, கூட்டணிக்கு வரணும்னு நினைப்பாங்களே தவிர, அந்த கட்சியில் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறேன், சீமான் தலைமையில் வேணா கூட்டணி. சீமான் வந்து யார் தலைமைக்கும் கூட்டணி போவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ தனித்துன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இடத்துல விஜய் தனித்து நிற்கிறாருன்னா சீமானுடைய ஓட்டுகளை விஜய் பறிப்பாரா அல்லது திராவிட கட்சிகள்? நீங்கள் நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஆனால் விஜய் வந்து சீமான் வந்து அவருடைய வாக்கு வங்கியை காமிச்சிட்டாரு. இப்போ விஜய் வந்து அவருடைய வாக்கு வங்கியை காட்டணும்ல. ஒரு தேர்தலில் தனித்து நின்று வாக்கு வங்கி காமிச்சிட்டாருன்னா அப்போ வந்து யார் தலைமையில் யார் போகிறதுன்றது ஒரு முடிவு வரும். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் போகிறாங்க போடணும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7% வாக்குகள் வச்சுருக்காரு, 10 ஆகலாம், 12 ஆகலாம், ஒரு 50 லட்சம் வாக்குகள். அதே மாதிரி விஜய் அவர்களும் தனித்து நின்று வாக்கு சதவீதத்தை காட்டணும். காட்டினால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி உங்கள் தலைமையில் கூட்டணியா, விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணியா, அல்லது விஜய் வேறு யாருடைய தலைமைக்கு கூட்டணிக்கு போகிறாருன்றது முடிவாகும். தனித்துன்றது நிச்சயமாக வந்து ஒரு சவால் தான் விஜய் அவர்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா 2 கோடி பேர் நீங்கள் உறுப்பினர் நீங்கள் என்ன சேர்த்தாலும் கூட அந்த உறுப்பினர்லாம் வந்து வாக்குகளாக மாறுமான்றது வந்து நான் நம்ப மாட்டேன். அது கேள்விக்குறி தான். உறுப்பினர் வச்சுக்கலாம், ஆனால் அதை வாக்காக மாறணும், கன்வெர்ட் ஆகணும்ல. அப்படிங்க எப்போதுமே நம்ம ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த சினிமா துறை இருந்தாலும் தான் வாய்ப்பு சார். எப்போவுமே நீங்கள் எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெம்பர்ஷிப் ஈஸியாக காட்டுறோம் சார். எல்லா கட்சியிலும் 2 கோடி பேர் வச்சுருப்பான். மக்கள் தொகையை தாண்டிட்டு இருக்கோம். இப்போ 8.5 கோடி தமிழ்நாட்டில்னு கேட்டால் ஒரு 15 கோடி வரும் மொத்தம் கூட்டிங்கன்னா கட்சிகளுடைய எல்லா கட்சியிலும் மெம்பராக இருக்கும். அது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ தனித்து நின்று உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா, இப்போ சீமான் காட்டிட்டு வராது. சீமானுக்கு அதான பலம். சீமான் பலம் என்ன? 7% படிப்படியாக முன்னேறி வந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது 10 ஆகலாம், 12 ஆகலாம், 15 ஆகலாம். 10 வாய்ப்பு இருக்கான சின்ன மாற்றம் இருக்குல்ல. அது இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு 1.5 மாதம்ல தேர்தல் முடிவு வரட்டும், அப்போ தெரியும். தேர்தல் முடிவில் இந்த சின்ன மாற்றம் சீமானுக்கு பாசிட்டிவாக இருக்க போதா நெகட்டிவாக இருக்கு? அது இல்லை, எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் சார், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பாதிப்பு ஓரளவுக்கு சமன்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த கொடுத்த அந்த பாடல் அது ஓரளவுக்கு சமன்படுத்தியிருக்கோம். நான் பிரச்சாரத்தின் போது இவங்க வந்து 50 லட்சம் வாக்குகள் வந்து எதிர்பார்க்குறாங்க. 1 கோடிலாம் சொல்கிறாங்கல்ல, 50 லட்சம் வாக்குகள் வந்து
வாங்கினாலே அது ஏறுமுகம் தான். ஒருவேளை 50 இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வாங்கின வாக்குகளை தக்க வச்சுப்பாங்க. இவ்வளோ நெருக்கடிகளுக்கு பிறகு 3 அணி மும்முனை அணிகள் போட்டியில் நாம் தமிழர் சின்னம் பிடுங்கப்பட்ட நிலையில் எல்லாரையும் நடக்க வச்சு எல்லாம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், போன்வீட்டா எல்லாம் கொடுத்து ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து ஓட விடுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலை கட்டிட்டு ஓட விடுறீங்க. சீமான் சின்னத்தை பிடுங்கிறது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஓட விடுறீங்கன்னு சொன்னால் அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினாங்கன்றது தான் வித்தியாசம். 10 அடி தூரம் ஓடினாலும் சாதனை தான் அது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டால் இந்த தேர்தலில் 7% வாக்கு தக்க வச்சாலும் வெற்றி தான் அது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டால் இறுதி நேரத்தில் வந்து விஜய் கொடுத்த அந்த இது இருக்குது இல்லையா, அந்த பாடல் வரி அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஆதரவாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 லட்சம் வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு மறைமுக சப்போர்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம், அப்படி தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா பரவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருத்து கணிப்பெல்லாம் நடத்தலை. சில பூத்துகளில் போய் விசாரித்து வந்து புதிய வாக்காளர்கள் அவங்கள்ட்ட மட்டுமே நான் கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னது கேட்டால் 10 பேர் கேட்கும்போது 8 பேர் வந்து நான் சொல்கிறேன் பிள்ளைகள் எல்லாருமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன வந்து சீமானுக்கு தான் வாக்களிச்சுன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழ் கூட சொல்லவே இல்லை, சீமானுக்கு வாக்களிச்சுன்னு சொல்கிறாங்க. சீமானுக்கு பலம் இல்லை சார். பேசும்போது சீமான் அவர்கள் தனித்து நின்றால் தான் அவருக்கு ஒரு பலம்ன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ 2011-14 அவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது அரசியலுக்கு திமுக எதிர்த்து தான் குரல் கொடுத்து வந்தார். அதனால் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். அதிமுகவுக்கு வாக்களிங்கள், ஏன்னா அவங்க நம்ம ஈழ தமிழர்களை கொண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணி வந்தார். அப்படி வந்து மீண்டும் அதிமுகவுடைய ஏதேனும் கைகோர்க்க சிறிதளவும் இல்லை சார். அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டா சரிவை நோக்கி நகருது. அதிமுக எப்படி தான் வந்து அதிமுக நீங்கள் சொல்லிக்கலாம். அதிமுக இந்த தேர்தலில் தெரியும் பாருங்கள், சரிவை நோக்கி நகர்றாங்க. இவங்க வந்து ஏறுமுகத்தில் இருக்கிறாங்க. அதிமுக ஒரு கட்சி ஒரு நல்லா தெரியும் சார். இப்போ நான் கேட்குறேன், இந்த 30 லட்சம் வாக்குகள் எங்கேருந்து வாங்கினாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எங்கேருந்து வாங்கினார்? இந்த பிற கட்சிகள் இருக்குது இல்லையா, சரிவை நோக்கி போன கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதிமுக, திமுக வந்து கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்திருக்கலாம், 1% வந்திருக்கலாம், 1/2% வந்திருக்கலாம். இப்படி இந்த வாக்குகள் தான் 30 லட்சம். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த திமுகவுடைய திராவிட இயக்க அந்த அரசியலோட அந்த ஈகோவை டச் பண்ணுறாரு. அந்த கூண்டில் தான் இவருடைய வந்து வாக்குகளை பிரிக்கிறாரு. ஏன்னா அங்கே இருக்கிற வாக்குகள் யாருது? 100% வாக்குகள் வந்து பார்த்தா 25% திராவிட இனத்தை சார்ந்தவன்னு சொல்லலாம். இல்லை சொல்லிங்களா, அப்படி எடுத்துக்கலாம். என்ன இல்லை, திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவங்கன்னு சொல்ல வேண்டாம். நம்ம திராவிட இன வாக்குகளே எடுத்துப்போம். அதில் வந்து தமிழ் இன வாக்குகளை பிரிக்கிறாரு. இதுதான் இங்கே முக்கியம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறாரு. பிரச்சார வலிமை தான் நாங்கள் பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது சீமானுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை கவர்ச்சிகரமான அரசியல் இருக்குதா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே நுனிநாக்கு இங்கிலீஷ் இருக்கா? இல்லை இல்லை, இவங்கெல்லாம் பெரிய படித்த பிள்ளைங்க, அன்புமணி இவங்கெல்லாம் திரும்ப கூட ஆங்கிலம்லாம் வந்து பேசுகிறாங்க. அப்போ சீமானுக்கு அந்தளவுக்கு ஆங்கிலம், அந்தளவில் ஆங்கிலமே தெரியாதுன்னு வச்சுக்கோ. அப்போ எப்படி இந்த வாக்குகள் பிரிக்க முடியுது? திராவிட இயக்க கட்சிகளுடைய அந்த வாக்குகள் தான் இவர் பிரிக்கிறார். அப்போது குறிப்பிட்ட வந்து ஓரளவுக்கு கன்சால்டேட் பண்ணிட்டார், ஒரு 30 லட்சம். அது கடந்து போகுது. அதுதான் எரிச்சலாக இருக்குது. அப்போ சீமானை எப்படி மட்டம் தட்டுறது? ஒரு தேர்தலில் இப்போ தனித்து நிற்கிறதே பெரிய சாதனை சார். அடுத்தடுத்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்கல்ல. அதுவும் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க தொல்லை? என்ஐஏ விசாரணை பண்ண பிறகு ஒரு 20 கேண்டிடேட் பெண்கள் நிற்கிறாங்க. அப்போ இது பலமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு மிருக பலம் இருந்தால் தான் நிற்க முடியும். என்ஐஏ விசாரணை பண்ணால் ஓடி போயிடுவான் எல்லாரும். இல்லை யங்ஸ்டர்லாம் ஓடி போயிடுவான். எப்பா இது என்னப்பா கேஸாக என்ஐஏலாம் கேஸை போடுது அப்படின்னு. ஆனால் 20க்கு 20 பெண்கள் வந்து வேட்பாளர் நிற்கிறாங்கல்ல தம்பி. எப்படி எப்படி அந்த தைரியம் வருது? யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ இராணுவ கட்டமைப்பில் இருக்குது கட்சி சின்னது தாங்க, ஆனால் வலிமையாக இருக்குங்க. கட்சி சின்னது தான், ஆனால் வலிமையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ஐஏ விசாரணைக்கு பிறகு 20 சீட்டு பெண்கள் நிற்கிறாங்க, பெண் வேட்பாளர். இப்போ புரியுதுங்களா? மெல்ல 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 வந்து உறுதியாகிட்டு வருது. பொறுத்து இருங்க, 2026 நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார். அதுக்குள்ளே விஜய் அவர்கள் அரசியல் வரட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான உறவு இருக்குது. அந்த இணக்கமான உறவு வந்து தொடரணுன்றது தான் என்னுடைய விருப்பமும் உங்களுடைய எல்லாருடைய விருப்பமும் அதாக தான் இருக்கும். விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு வரட்டுமே, சரிங்களா? அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் பேசி அதை வந்து நம்ம கெடுக்கணும். இணைஞ்சால் இணையட்டும். யாருடைய தலைமையாவது ஒரு மெச்சூரிட்டியாக வந்து யாருடைய தலைமையாவது எடுத்துக்கிட்டு பெருந்தன்மையோட
வந்து ஒரு மாற்று அரசியல் தரட்டும். ம். ஸோ நம்ம பிஜேபி எதிர்பார்க்குறோம். மாற்று அரசியலுக்கு வந்து அவங்க கொடுக்குற இடத்துல இல்லை, கொடுக்கவும் முடியாது. திராவிட இயக்கம் மாற்று அரசியல் காங்கிரஸும் தர முடியாது தமிழ்நாட்டில், பிஜேபியும் தர முடியாது, தலைகீழ தண்ணி குடித்தாலும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் தான் தர முடியும். விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட அரசியலும் உள்ளடக்கிய தமிழ் தேசிய அரசியலும் உள்ளடக்கிய ஒரு அரசியல், புதிய அரசியல் களம் கண்டார். அதுதான் பெரியார் படமும் அம்பேத்கர் படமும் காமராஜர் படமும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாதை வேறு, அவங்க பாதை, ஆனால் இணைஞ்சி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது எனக்கு தெரியுது. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணையறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே தலைமை யாருன்றதை நம்ம முடிவு பண்ண முடியாது, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார், நன்றி.